ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை RSS செய்கிறது. பழைய ஓட்டர் ஐடி செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அது அரசாங்கத்துக்கு உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம். பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட RSSின் செயல் திட்டம். நேரடியாக CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள். ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியை அதிகரித்திருக்கிறது. இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது? SIR நடவடிக்கையில் பழைய ஓட்டர் ஐடி செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அது அரசாங்கத்துக்கு குடியேறினா உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. எனவே அப்படி வைத்திருக்கிற இந்த ஆதார் அட்டைகளை, ரேஷன் அட்டைகளை, வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், இதை வைத்து எங்களால் குடியுரிமையை, நீங்கள் இந்த மண்ணின் குடிமகன் தான் என்கிற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்துவது, யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம். பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட RSSின் செயல் திட்டம். சரி, இதை செய். எதை வைத்து செய்ய வேண்டும்? இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா? வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும், தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை. ஆனால் இந்த SIR என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியா நடைபெறுகிறது? இல்லை, CAA சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது? ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை RSS செய்கிறது. நேரடியாக CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள். ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியை அதிகரித்திருக்கிறது.